இந்த சீசன் அதே நிலைமை தான். இந்த சீசன் ஆஸ் ஃபேன் ஃபார் யுனைடெட் இட் இஸ் அ மேசிவ் ஃபெயிலியர். வி ஆர் 17th in the table. ஓகேவா, திஸ் இஸ் அ மேசிவ் ஃபெயிலியர். திஸ் இஸ் த லோவஸ்ட் பாயிண்ட் ஃபார் யுனைடெட் எவர் இன். எனக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சுலேருந்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டோன்ட் கம் டு திஸ் பொசிஷன் ஆஃபன். இன்னைக்கு வின் பண்ணியிருக்கணும், நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்போ ஜோக்கு சொல்கிறேன் இருக்குது, அங்கேருந்து கிக் ஆன் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஒனானா ஹேஸ் டு இம்ப்ரூவ் த ஷார்ட் ஸ்டாப்பிங். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் இந்த ட்ரெண்ட்டுக்கே நான் அதான் சொன்னேன், டே ரைட் பேக்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், எனக்கு அதுக்கப்புறம் தான் அட்டாக். அதே மாதிரி கோல் கீப்பர்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஷார்ட் ஸ்டாப்பிங், நீ அதுக்கு அப்புறம் தான் உன்னோட வந்து டிஸ்ட்ரிபியூஷன், பால் பிளேயிங் எபிலிட்டி எல்லாமே. இஃப் வி டேக் வேண்டவனா மெக்வாயரான்னு இப்போ பார்த்தா என்ன பண்ணுவது? ஐ வில் கோ வித் மெக்வாயர். ஐ வில் கோ வித் வேண்டவன். சொல்லுங்க, உங்க ரீசனிங் சொல்லுங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆன் ஃபுட்பால் மன்றம். ரொம்ப நாள் கழிச்சு மணினா கூட இது ஒரு புது ஷோ. இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதுனால நீங்க ஏற்கனவே தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு பயங்கர புதுசான ஒரு ஷோ, நிறைய இங்கிலீஷ்ல பார்த்துருப்பீங்க. சரி, தமிழ் வெர்ஷன் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு யூரோப்பா லீக் ஃபைனல். மணினா வந்து ரெடியா இருக்கார், நாங்க தான் ஜெயிக்க போறோம், ட்ரப்பை தூக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நினப்புல. அதான் அந்த நினப்புல வந்து கரெக்ட் நானே மாட்டிட்டேன். சரி, அந்த ஒரு இதுல வந்து அவர் இருக்காரு. கார்த்தி இன்னொரு பக்கம் வந்து நாங்க அதை ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு இதுல அவன் ஒரு பக்கம் இருக்கிறான். பட் வந்து இந்த ரெண்டு டீமுமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அந்த ஒரு பக்கம் வந்து 10 பிளேயர்ல, இந்த பக்கம் ஒரு 40 பிளேயர்ல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டீமுமே படு மோசமா இருக்குது. ஃபர்ஸ்ட்லி இதுக்கு இந்த கேமுக்குள்ள போறதுக்கு என்னன்னா, ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு யுனைடெட் ஃபேன் பேஸுக்குள்ளார உண்மையாவே நாங்க ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கா? ஆமா கண்டிப்பா. இந்த கேம் உள்ள போகும்போது நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு வந்து இந்த டிராஃபி முக்கியமா அப்படின்னு கேட்டா யூரோப்பியன் டிராஃபி கண்டிப்பா முக்கியம்தான். ஃபைனல்ஸ் விளையாடுறது அப்படின்னு கேட்டா நாங்க 5 வருஷமா 5 ஃபைனல் ஆடிட்டு இருக்கோம், ஓகேவா. ஏன்னா அந்த டிராஃபி அதில் 2 வருஷம் வின் பண்ணியிருக்கோம், ஓகே. ஆனாலும் சீசன் அந்த டிராஃபினால அந்த சீசன் சக்சஸான்னு கேட்டா இல்லை. இந்த சீசன் அதே நிலைமை தான். இந்த சீசன் ஆஸ் ஃபேன் ஃபார் யுனைடெட் இட் இஸ் அ மேசிவ் ஃபெயிலியர். வி ஆர் 17th in the table. ஓகேவா, திஸ் இஸ் அ மேசிவ் ஃபெயிலியர். திஸ் இஸ் த லோவஸ்ட் பாயிண்ட் ஃபார் யுனைடெட் எவர் இன். எனக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சுலேருந்து அட்லீஸ்ட் இதான் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் யுனைடெடுக்கு. ஸோ இந்த ட்ராஃபி இந்த சீசனை சேவ் பண்ணுமானா சேவ் பண்ணாது. ஆனால் இந்த ட்ராஃபிலிருந்து வர பணம் எங்களை வந்து எங்கள் ரீபில்டு ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணும். நாங்கள் கரெக்டான பிளேயர் ப்ரொஃபைல் போய் வாங்க போகிறோம். ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிளேயரை போய் வாங்க போகிறோமா, இல்லை ஒரு யங்ஸ்டரை போய் வாங்கிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் திரும்ப அடுத்த சீசனுக்குள்ளே போகிறோமா அப்படிங்கிறது இந்த சாம்பியன்ஸ் லீக்லேருந்து வர இந்த 100 மில்லியன் டிசைட் பண்ணும். யுனைடெடுக்கு அதுதான் மேஜர். மேக் ஆர் பிரேக் அப்படிங்கிறது கிடையாது. த சீசன் இஸ் டெஃபினெட்லி ப்ரோக்கன். இட் இஸ் டெஃபினெட்லி ஃபெயிலியர். இது நான் சொல்ல, எங்கள் மேனேஜரே சொல்லிட்டார், இது கிடையாதுங்க, எங்களுக்கு இதுலேருந்து வர காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு மொரால் பூஸ்டாக இருக்கும். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த யூரோப்பா லீக்ல குவார்டர் ஃபைனல்ஸும் செமிஃபைனல்ஸும் நல்ல டீமை பீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த உள்ள போகும்போது ஃபைனல்ஸ் போய் பீட் பண்ணால் ரொம்ப நல்லா. ஏன்னா போன வாட்டியும் இதே மாதிரி தான். போன வாட்டி இதை விட ஃபேவரட்ஸாக இருந்தோம் 2021 யூரோப்பா லீக் ஃபைனலில். அது வந்து ஒரு ஹார்ட் பிரேக்லமே புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் யாரையுமே தப்பு சொல்லவே முடியாது. ஒன்னொன்னா நம்ம ஜூம் லென்ஸ் போட்டோம்னா வேணால் சொல்லாமே தவிர. ஸோ இந்த யூரோப்பியன் ஃபைனல் வந்து மொரால் பூஸ்ட்டுக்கும் மெக்வாயர், ப்ரூனோ மாதிரி சீனியர் பிளேயர்ஸும் வந்து வின் பண்ணால் தேர் டென்யூர் அட் யுனைடெட் வந்து ஒரு லெஜெண்டரி டென்யூரா பார்க்கப்படும். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே தான் நம்ம ஸ்பர்ஸ்க்கு சொல்லலாமா? இது அதாவது ஸ்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ப்ரெஷர் டு கெட் த ட்ரோஃபி. அதாவது யூ கேன் பிளே ஹவ் எவர் பேட் யூ வாண்ட், பட் யூ ஹேவ் டு கெட் த ட்ரோஃபிங்கிறது வந்து யூ கம் டு திஸ் பாயிண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ். அதுக்கே இவ்வளோ பெரிய வருஷம் ஆயிருக்கு அவங்களுக்கு வந்துட்டு. சாம்பியன்ஸ் லீக் அப்புறம் அப்பவே சொன்னாங்க, ஆக்சுவலாக நான் அப்போ பெருசாக நம்பல, பட் அப்போ சொன்னாங்க நாங்களாம் இதில் வரதே பெருசு, இதெல்லாம் நாங்கள் ஸ்பர்ஸ் டோன்ட் கம் டு திஸ் பொசிஷன் ஆஃபன். இன்னைக்கு வின் பண்ணியிருக்கணும், நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்ப ஜோக்கு சொல்றேன் இருக்குது, அங்கிருந்து கிக் ஆன் தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அங்கிருந்து பாச்செட்டினோல இருந்து மொரினியோ போய், மொரினியோல இருந்து காண்டே போய், காண்டேல இருந்து வேற யார் எடுத்தது, நூனோ போய், நூனோல இருந்து அதுக்கப்புறம் டைரக்டா ஆன்ஜில், நூனோக்கு அப்புறம் வேற யாரும் வந்தாங்க. இல்ல அவங்களோட ஸ்காட் பார்க்கர் இருந்தான், அவன் இன்டர்மா இருந்தான் ஸ்காட் பார்க்கர். அதுக்கப்புறம் வந்து இவன்லாம் வந்தான், நூனோ வந்தா. நூனோக்கு அப்புறம் யாரோ இன்டர்மா வந்து ஆன்ஜ கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் மீன் 6 வருஷம் மொரினோ டைம்ல ஃபைனல்ஸ் போனாங்க, ஃபைனல்ஸ் முன்னாடி சாக் பண்ணாங்க மேனேஜர். கரெக்ட். அது ஒரு ஸ்பர்ஸ்க்கு ஆஸ் எ யுனைடெட் ஃபேனா நான் பாக்குறது, ஸ்பர்ஸ்க்கு திஸ் இஸ் பிகர் than யுனைடெட். ஏன்னா இது வந்து ஸ்பர்ஸ்க்கு வந்து ஒரு லெகசி மாதிரி. நோவே டிஸ்ரெஸ்பெக்ட், யூரோப்பா லீக் வந்து பெரிய லீக், யுனைடெடுக்கும் பெரிய லெகசியா தான் இருக்கும். பட் ஸ்பர்ஸ்க்கு யுனைடெடாவே இது ஒரு பிகர் லெகசியா பார்க்கப்படும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 26 வருஷமா டிராஃபி இல்லையா உங்களுக்கு.
கிட்டத்தட்ட அந்த டைம். அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் அந்த மாதிரி பீப்புள் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பொலோக்னா 40 வருஷங்கள் ஜெயிச்சிருக்காங்க. நியூ காசில், கிறிஸ்டல் பேலஸ் அந்த மாதிரி டீம் ஜெயிச்சிட்டு இருக்கும்போது டொட்டனம் மேலேயே ஒரு ஹோப் இருக்கும். ஓஹோ நம்மளும் இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ எப்படியும் ஆஞ்ச் வெளில போறான்னு ஆயிடுச்சு. மேபி இதை வின் பண்ணாம இருக்கலாமா இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ இந்த பணத்தை விட யுனைடெட் ஆங்கிள்னு பார்க்கும்போது இந்த பணத்தை விட அவங்களுக்கு இந்த டிராஃபிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த ஸ்பர்ஸுக்கு அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட் இஸ் டெஃபினெட்லி a பார்ட் ஆஃப் தேர் லெகசி. கண்டிப்பா. ஐ திங்க் தட்ஸ் வேர் வி ஆர் அட். சரி, இப்போ இந்த ரெண்டு டீமே பயங்கர இன்ஜரி அஃபெக்டடா இருந்திருக்காங்க. இப்போ இருக்காங்க கோயிங் டு த ஃபைனலே வந்து பல கீ பிளேயர்ஸ் ரெண்டு டீமுக்குமே மிஸ்ஸிங். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். நம்ம அங்கே வந்து நம்ம இந்த ரெண்டு டீமோட லைனப்ஸுமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க டீமை நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டாட்னம் ஃபர்ஸ்ட் இருந்து பில்ட் பண்ணி பார்த்தோம்னா இருக்கிற அவைலபிள் ஃபிட் ஆப்ஷன்ஸ்ல யாருன்னா பெஸ்ட் ரைட் பேக் அவங்களுக்கா? அவங்க சென்டர் பேக்ல இருந்து போயிருவோமா? ரைட் பேக் யார் இருக்கா? போரோ தான் ரைட் பேக். ஆமா கரெக்ட். பெட்ரோ போரோ தான் ரைட் பேக். பெட்ரோ போரோ, ரொமேரோ, வேண்டர்வென், அப்புறம் உடோகியா ஸ்பென்ஸானா? இது வந்து நிறைய பேர் கேக்குறாங்க. ஏன்னா உடோகி வந்து ரொம்ப நாளா மிஸ் பண்ணியிருக்கான். ஸ்பென்ஸ் உள்ள வந்து நல்லா விளையாடி இருக்கான். ஸோ உடோகியா ஸ்பென்ஸா அந்த இடத்துல நம்ம அட்டாக்கிங்னு பார்த்தா உடோகி, பட் இன்னும் கொஞ்சம் டிஃபென்சிவா ஃபைனல்ஸ்னு பார்க்கும்போது ஜென்ரலா எல்லா டீமும் அப்படிதான் செட்டப் பண்ணுவாங்க. நம்ம ஃபைனல்ஸ்ல ஓகே அவங்க பெனல்ட்டி வரைக்கும் எடுத்துட்டு போன ஃபர்ஸ்டே பார்க்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணி இதுல தான் வின் பண்ணி பார்ப்பாங்க. மேபி உடோகி வில் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஸ்பென்ஸ் உள்ள வருவான்னு தான் நினைக்கிறேன் நான். இது இல்ல விகாரியோ தான். ஸோ அது கன்ஃபார்ம். அப்சல்யூட்லி நோ. ரெண்டு கோல் கீப்பருமே நான் போட்டேன், அதுல எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி. மிட்ஃபீல்ட்ல பெரிய அடி. குலுசெவ்ஸ்கி மிஸ்ஸிங், மேடிசன் மிஸ்ஸிங். சோ எனக்கு தெரிஞ்சு பப்பேசாரும் வேற யார் ஆடுவாங்க? பென்டான்கூர் ஆடுவான்னு நினைக்கிறேன். பென்டங்கூர் கன்ஃபார்ம். அந்த சைடு பென்டங்கூர். நடுவுல வந்து இந்த பர்கால் பையன் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. வந்துட்டான் வந்தா ஆடுவான். அப்படி அவன் வரலனா வந்து அந்த இன்னொரு பிளேயர் யாரு? பிசுமா இது போவாங்களா? இல்ல பிசுமா போவாங்க. பிசுமா ஆடுவா, பென்டங்கூர் ஆடுவா, பெப்பே பர்க்வால் வந்துட்டா பர்க்வால் ஆடுவா, அப்படி இல்லைன்னா பெப்பே சார். இதா இருக்கும். சொலாங்கி அப் டாப். சொலாங்கி கன்ஃபார்ம். அந்த சைடு சன்னு, இந்த சைடு வந்து நம்ம இவர் பிரெண்டன் ஜான்சனா. வேற யாராச்சும் இருக்காங்களா டீம்ல? இல்லையா, இவன் இன்ஜூரி. மத்தியாஸ்டெல் தான் இருக்கான். மத்தியாஸ்டெல் அதுக்கப்புறம் தான் உள்ள வருவா. லெஃப்ட்ல தான் வருவா, இல்லைன்னா ஸ்ட்ரைக்கரா தான் வருவா. எனக்கு தெரிஞ்சு பிரெண்டன் ஜான்சன் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஆளு அந்த சைடு ஆடணும்னா யார் இருக்கா? குலுசெவ்ஸ்கி ஆடலாம். ரிச்சார்லிசன் மேபி சப்பா வரலாம். சொலாங்கிக்கு ரிச்சார்லிசன், டெல்லு இவங்க எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சப்பா தான் வருவாங்க. இல்ல சார், இவன் நீ சொன்ன மாதிரி ஆஞ்ச் வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா நம்ம வந்து இந்த கேம் பெப்பே சாரும் பிசுமா மட்டும் தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். இதுல மத்த எல்லாம் ரெஸ்ட் அந்த கேம்ல. இந்த வீக்கெண்ட் கேம் வில்லா கேம் இல்ல, அதுல கிறிஸ்டல் பேலஸ் கேம் வில்லா கேம் பயங்கரமா ரெஸ்ட் பண்ணி இருந்தாப்ல. வேணா எனக்கு எந்த இன்ஜுரியுமே வேணாண்டா, நாங்க ஸ்ட்ரைட்டா போய் ஃபைனல்ல பாத்துக்கிறோன்னு. ஆன்ஸோட இதுல எப்படின்னா இருக்கும்? நீங்க வந்து அந்த வீக்கெண்ட் ஷோல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு மேட்ச் ஃபிட்னஸ் தேவை கண்டிப்பா இந்த பிளேயர்ஸ்க்கு. இவ்வளோ நாள் ஒரு 1 வீக் ஃபுல்லா மேட்ச் இல்லாம உட்காந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய கடி தான். ஆன்ஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இஸ் இட் ரிஸ்க் ஆர் ரிவார்ட் பார்த்தா? இல்ல அது வந்து ஒரு கிளப்போட டேட்டா பொறுத்து தான் இருக்கும். எங்களுக்கு வந்து நான் மேஜரா சொன்னதுன்னா இந்த கெசிமிரோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம், மெக்வார் அந்த பிளேயர்ஸ்க்குலாம் 2 வாரமா விளையாடல. 15 நாள் ஆடாம பீக் இன்டென்சிட்டியில் நீ போயிட்டு ஃபைனல்ஸ் விளையாடணும் அப்படின்னா முடியாது. ஸோ நான் அதில் வந்து பார்த்தேன். அண்ட் ஆல்சோ 4 நாள் குட் ரெக்கவரி டைம். 2 டீமுமே டியூஸ்டே தான் டிராவல் பண்ண போறாங்க. ஸோ டிராவல் இதுங்கிறது 2 பேருக்குமே இருக்க தான் போகுது. ஸோ அதை பார்க்கும்போது ஷார்ப்னஸ்ன்னு பார்த்தா மேபி யுனைடெட் ஃபுல் டீம் ஆடினது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அதர்வே கூட இருக்கலாம். ஸ்பர்ஸை ரெஸ்ட் பண்ணதுனால அவங்க இன்னும் பீக் இன்டென்சிட்டியில கூட வந்து விளையாடலாம். ஸோ இந்த இன்டென்சிட்டி மெஜாரிட்டி இதுல வந்து 70% மென்டாலிட்டி தான். தட் மென்டாலிட்டி வில் பிரிங் அவுட் த இன்டென்சிட்டி. இந்த ரெஸ்டோ இல்லை இந்த ஆடினதோ இட் வில் ஹெல்ப். அது அந்த அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன ஒரு மேஜர் இது அப்படின்னா யுனைடெட் போனது அதுதான். நான் ஃபுல் டீம் ஷார்ப்னஸ்க்காக ஆடுறேன், ஆனா அப்போ வந்து கடவுளே எனக்கு வந்து இன்ஜுரி மட்டும் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு வேண்டிட்டு போனதுதான். ஆன்ஸ் அந்த சான்ஸே எடுக்கல. நோ இப்ப சன்னுக்கு ஆல்ரெடி இன்ஜுரி இட்டு, இது திரும்ப இன்னும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை, அதனால எனக்கு இன்ஜுரி மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ ரெண்டுமே வந்து யுனைடெட் அப்படிதான் இருந்தாங்க. பண்ணலாமா வேணான்னு கடைசியில வந்து அவங்க ஆட வச்சாங்க. ஸோ இதுல தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. லெட் அஸ் see what works. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். இல்லை கோயிங் ஓவர் டு இந்த பக்கம் யுனைடெடு ஒனானா இன் கோல். என்ன வேலையை பார்த்துரும். எனக்கு என்னமோ ஒனானா ஜெனரேஷனல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு தோணுது. நீங்க எல்லாம் பண்ண ஸ்கேன் இருக்கு.
ஓனானா இது எப்படின்னா ரூபன் அமோரிம் அவனை கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டான். என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய் பேசின கேமுக்கு அப்புறம் டிராப் பண்ண அவனை. ஓகே, நீ கொஞ்ச நாள் நீ அட்டென்ஷன்ல இருந்து வெளில இரு. பாயிண்டீர் ஆட வச்சான், 2 கேம் பாயிண்டீர் ஆட வச்சான், பிரீமியர் லீக் டிராப் பண்ணான். கேட்டா ரெஸ்ட்னு சொன்னான். அவன் மேல இருந்த அட்டென்ஷன் போயிடுச்சு. அவனை மீடியாட்ட போய் பேச வைக்கல. அவன் மேல இருந்த அட்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டான். சோ உனக்கு வந்து என்ன ஆகும்னா கான்பிடன்ஸ் கம்மியா தவிர எனக்கு போசோ மூமெண்ட் ஒரு ப்ரெஷர்லயே ஆட மாட்டான் ஒனானா. பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ப்ரெஷர்ல த்ரைவ் ஆகிற பிளேயர் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒனானா அப்படி தெரியல. ப்ரெஷர் இல்லாம ஆடுவானா அப்படின்னு கேட்டா ஓகே, இஸ் a decent keeper. given that போசோ மூமெண்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டா ஒனானா வெரி prone to it. அந்த ஒரு பயம் கண்டிப்பா as யுனைடெட் ஃபேனா எனக்கு இருக்கு. டேய் போசோ மூமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம பண்ணிடுறா அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் நோ டவுட் அது வந்து மிகப்பெரிய எல்லா யுனைடெட் ஃபேன்ஸுக்கும் இவன் ஒழுங்கா ஆடிட்டாலே போதும்டா கேமை ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. சென்டர் பேக் உங்களுடைய ஸ்டார் சென்டர் ஃபார்வர்ட் நம்மளோட மெக்வயர் தான். லெஃப்ட் இந்த சைடு வந்து மோஸ்ட்லி லூக் ஷாவா? இப்படி வாங்கிட்டீங்க. ரைட்ல யோரோவா? மசராய். யோரோ இல்ல, யோரோ வந்து சப்போஸ் யோரோ ஐ திங்க் யோரோ வில் மேக் த பெஞ்ச்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் ஃபிட்டா இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. மேட்ச் ஃபிட்னஸ் இருக்கும், ஏன்னா அவன் 2 மேட்ச் தான் மிஸ் பண்ணியிருக்கான். ஸோ இஃப் இஸ் ஃபிட் ஹில் கம் அண்ட் பிளே ஃபார் லூக் ஷா அந்த பொசிஷன்ல. ஸோ லூக் ஷா யோரோ. பட் யார் ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த இன்னொரு பிளேயர் 60 மினிட்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. லெஃப்ட் விங் பேக் டோர்கு. கசிமிரோவா உகார்த்தேயா? கசிமிரோ. பையன் மரண ஃபார்ம்ல இருக்காரு யூரோப்பா லீக்ல. உகார்ட்டே. ப்ரூனோ இல்லையா? உகார்ட்டே. என்னடா இது? ரைட் விங் பேக் அமாடு. இங்க வந்து ப்ரூனோ. கார்னாச்சோ. இது என்னடா புதுசா சொல்றீங்க? யாருப்பா கரெக்ட்? இதுதான் லைனப்பா போ. அண்ட் மேல வந்து ஹாய்லண்ட். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே இது. ஏன் சொல்றேன்னா கசிமிரோ உகார்ட்டே தான் ரெகுலர் ஸ்டார்டர்ஸ் யூரோப்பா லீக்ல. இது வரைக்கும் அவனுங்க 11 கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. 1 தான் தோத்துருக்கோம் நாங்க. 12 கேம் ஸ்டார்ட் பண்ணி 1 தான் தோத்துருக்கோம். 11 கேம் ஸ்டார்ட் பண்ணி. நீங்க தான் அன்பீட்டன் இன் யூரோப். இல்ல அந்த தோத்த கேம் இதுல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் லீக்ல. லீக்ல அவன் வந்து லீக்ல பெருசா உகார்ட்டே ப்ரூனோ ஸ்டார்ட்டே பண்ணல. ஏன்னா யூரோப்பா லீக்ல ரொட்டேட் பண்றதுக்காக அந்த காம்பினேஷன் அவன் ஸ்டார்ட்டே பண்ணல. ஓகேவா? இன்னொன்னு எங்களுக்கு வந்து உகார்ட்டேங்கிறது கிளீன் அப்புக்கு ரொம்ப தேவை. இந்த கேம்ல யாரு மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணாலும் யுனைடெட் மிட்ஃபீல்ட் இஸ் கோயிங் டு கெட் ரன் ஓவர் பை டொட்டனம். அதுதான் வந்து உண்மை. அப்படிங்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா they will get run over by Tottenham. I have a different opinion. நான் கம்பைன் 11 வரும்போது வரேன். பென்டன்கூர் பெப்பேசா இல்ல பிசோமா இருக்கும்போது அந்த சைடுல இன்னொருத்தர் யார் இருந்தாலும் they are going to numbers game 3-2 அவ்வளவுதான். நான் அப்படிதான் பாக்குறேன். 3-2 அப்படி பார்க்கும்போது இன்னொன்னு இதை கிளீன் அப் பண்றதுக்கு பின்னாடி உகார்ட்டே தேவை. உகார்ட்டே எங்களுக்கு ப்ராக்ரஷன் அந்த இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. லாங் பால்ஸ் இல்லைன்னா மிட் பிளாக் போட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் இதுதான். ஸோ உகார்ட்டே இஸ் ஃபார் த கிளீன் அப். ப்ராக்ரஷனுக்கு வந்து 2 பேரும் ஆடுவாங்க. ப்ரூனோவும் கீழே இறங்கி ஆடுவான், கசிமிரோ ப்ராக்ரஷனுக்கு தான் ஆடுவான். மேல கார்னாச்சோவும் இவனு தான். கார்னாச்சோ அப்பயே சொல்லிட்டேன், கார்னாச்சோ 70 மினிட்ஸ் வெளில எடுக்கிறத அவன் ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு. ஹாய்லண்ட் எங்களுக்கு வேற வழி இல்லை. ஐ திங்க் தேர் இஸ் அன் அவுட் சைட் சான்ஸ் ஃபார் ஜெர்க்ஸி டு மேக் த பெஞ்ச். ஒருவேளை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அந்த மாதிரி போச்சுன்னா மேபி ஜெர்க்ஸி வில் கம் ஆன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு 30% சான்ஸ் அவ்வளவுதான். அந்த 4-2-2 இல்ல 3-2-2 அந்த மாதிரி ஆடுவாங்களே, 2-2-2 அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆடுவாங்க நினைக்கிறீங்களா? கர்னாச்சோ கோயிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹாய்லண்ட் ஆன் தி டாப், அமாடும் டோர்கும் கொஞ்சம் ஹாய்லண்ட் என்ன வேணா பண்ணிக்கோ. அகைன் நான் அந்த இது மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு தான் as a player வைஸ் சொல்றேன்னா. அகைன் ஹாய்லண்ட் இஸ் கோயிங் டு கெட் ஈட்டன் அலைவ் பை போத் ரொமேரோ அண்ட் வாண்டர்வென். ஏன்னா அவன் ஃபார்ம் அப்படிதான் இருக்கு. நான் வந்து அந்த பிளேயர் இது மாதிரி ஸ்லாண்டர் பண்ண விரும்பல. அந்த அவன் ஃபார்ம் அப்படிதான் இருக்கு. பட் அவனோட ரோல் ஒரு ஜிரு மாதிரி ரோல் இல்லையானா? ஜஸ்ட் ஹோல்ட் அப் தி பால், கிவ் இட் டு சம்மன் எல்ஸ். எஸ், அவனோட ரோல் அதான். பட் அவனால அதே பண்ண முடியல. nowadays is not even going for a duel properly. and ரொமேரோ and வாண்டர்வென் are excellent center backs. அவனுங்க 2 பேர் கார்த்தியே சொன்னான்ல, ஐ எம் வெரி பாசிட்டிவ் இவனுங்க 2 பேர் அட்லீஸ்ட் சென்டர் பேக் பேரிங் வராங்க அப்படின்ட்டு. ஸோ இவனுங்களுக்கு வந்து அந்த அதான் இருக்கும். ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவர் கிரியேஷன் இஸ் கோயிங் டு கெட் கம் ஃப்ரம் அமாடு. அதுதான் வந்து நடக்க போகுது. அமாடு, ப்ரூனோ, கார்னாச்சோ இவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் வந்தாதான் வந்து இது பண்ணும். சாலிடா வந்து டிஃபென்ஸ்ல வந்து டோர்கு, கசிமிரோ, உகார்ட்டே சாலிடா இருக்கணும். இதுதான் நடக்க போகுது. இந்த பேக் 3க்கு பிரஷர் போச்சுன்னா we will definitely lose the game. நான் இன்னமும் ரொம்ப சஸ்பெக்ட் பண்றேன். நாங்க கோல்ஸ் லீக் பண்ண போறதா இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் அ ரேண்டம் சொலாங்கி ஹெட்டர் எங்க இருந்தாச்சு, இல்லைன்னா ஒனானாவோட வந்து இது, இல்லைன்னா ஒரு ஜெனரேஷனல்
அவுட்டர் ஃபுட் கர்லர் ஃப்ரம் சன் அந்த மாதிரி. ஏன்னா தீஸ் பீப்புள் ஆர் கேப்பபிள் ஆஃப் இட் அந்த மாதிரி நினைக்கிறேன் நான். ஸோ வந்து இந்த செக்யூரிட்டி கசிமிரோ உகார்ட்டே போறதுங்கிற செக்யூரிட்டி. நான் அதனால தான் அங்க தூக்கி ஒரு 5 நிமிஷம் போறது, மறுபடியும் இங்க இருந்து ஓடி வருது, மறுபடியும் இங்க இருந்து போறது, 2 and 4 கேமா இருக்கிற மாதிரி தெரியுதா இது? ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச 2 and 4 கேமா தான் இருக்கும். ஏன்னா யுனைடெட், நான் சொல்றேன், யுனைடெட் போய் உட்கார மாட்டாங்க கண்டிப்பா. வந்து யுனைடெட் உட்கார மாட்டாங்க. தேர் நாட் கோயிங் டு பார்க் த பஸ். ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் நாங்க அட்டாக் தான் பண்ண போறோம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா நாங்க இதுவரை அத்லெட்டிக் கிளப் கூட நாங்க தான் பண்ணோம். டெக்னிக்கலி அத்லெட்டிக் கிளப் எங்கேயோ இருக்காங்க, யுனைடெட் எங்கேயோ இருக்காங்க கீழே. அந்த மாதிரி ஒரு கிளப் கூட நாங்க போய் அதான் பண்ணோம். இட் ஒர்க் ஃபார் அஸ். யுனைடெட் ஸ்பர்ஸ் கூட போகும்போது நாங்க அதுதான் பண்ணணும் அப்படின்னு தான் உள்ள வந்து போவாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் ஸ்பர்ஸ் ஃபேஸ் பண்ண ஸ்பர்ஸ் நாங்கள் வந்து வேற. நான் வந்து முன்னாடியே நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினோம்னாக்க நம்ம ஃப்ரைடே ஷோல ஆன்ஸு யூரோப்பா லீக்னு வந்துட்டா மாத்துறான் டாக்டிக்ஸை. ஸோ தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் தெம் டு கோ மிட் பிளாக். அதுவும் எங்களால் டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. யுனைடெட் டேக்கிள் பண்ணி பென்ட்ரேட் பண்ணி கோல் போட முடியும் அப்படின்ட்டு இருக்கு. பெஞ்ச்ல இருந்து வி வில் ஹேவ் ஆப்ஷன் ஆஃப் மைனு அண்ட் மவுண்ட் கம்மிங் ஆன். அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். சரி, 2 லைனப்பே நம்ம பார்த்தாச்சு. இதுல இருந்து கம்பைன் லைனப்புக்கு போவோம். விகாரியோவா ஒனானாவா? விகாரியோ, நோ டவுட். நோ டவுட். இதுல என்ன டவுட்? ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் போசோ. ஒனானாக்கு டக்குன்னு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எங்க போயிடுச்சு? நீங்க யூஸ் பண்றது இல்லையா இல்ல அவனே மறந்துட்டானா? நாங்க யூஸ் பண்றது இல்ல. அதான் கேட்டா வந்தேன். ஏன்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல பார்த்த ஒனானாக்கும் இப்ப இருக்கிற ஒனானாக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இல்ல. இது அது தட் கம்ஸ் டவுன் டு அமோரிம்ஸ் சிஸ்டம். அது வந்து அமோரிம் சிஸ்டம்ல இருக்கிற வீக்னஸ். அவன் வந்து யூஸ் பண்றது கிடையாது ஒனானாவா. அண்ட் சென்டர் which is better for the team na? Are you saying ஒனானா டிஸ்ட்ரிபியூஷன் எங்களுக்கு தேவையே இல்ல, அவன் அமோரிம் சிஸ்டம்க்குள்ள வரணும்? ஆமா, அப்படி சொல்ல. அமோரிம் சிஸ்டம்க்குள்ள வரணுமோ இல்லையோ, எனி எக்ஸ் மேனேஜர் இருந்தா, இப்ப நாளைக்கு அமோரிம் இல்ல இந்த கேம்ல அப்படின்னா நாளைக்கு வேற மேனேஜர் இருந்தா ஒனானா ஹேஸ் டு இம்ப்ரூவ் த ஷார்ட் ஸ்டாப்பிங். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் இந்த ட்ரெண்ட்டுக்கே நான் அதான் சொன்னேன். ரைட் பேக்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், எனக்கு அதுக்கப்புறம் தான் அட்டாக். அதே மாதிரி கோல் கீப்பர்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஷார்ட் ஸ்டாப்பிங். நீ அதுக்கு அப்புறம் தான் உன்னோட வந்து டிஸ்ட்ரிபியூஷன், பால் பிளேயிங் எபிலிட்டி எல்லாமே. ஒனானா சில கேம்லனா he makes some outrageous saves. அதுவும் இருக்கே. இப்ப நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, ஐயோ ஷார்ட் ஸ்டாப்பிங் மட்டும் போதுமா, அதுக்கு நாங்க டேவிட் டெஹேவே வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. டேவிட் டெஹே இஸ் நாட் அன் எலீட் ஷார்ட் ஸ்டாப்பர். டேவிட் டெஹே இஸ் a ஸ்டாப்பர் ஆஃப் எலீட் ஷாட்ஸ். ஒரு கோட்டின்னோ ஃபேஸ் பண்ணான்னா டேவிட் டெஹேவை தாண்டி கோலே போட முடியாது. கேட்ச் எல்லாம் பிடிச்சிருக்கான், உனக்கு ஞாபகம் இருக்கா? 2017ல கேட்ச் பிடிச்சிருவான். எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா he is not a elite shot stopper, he is a stopper of elite shots. ஒனானாக்கு அந்த ஷார்ட் ஸ்டாப்பிங் எபிலிட்டியே ரொம்ப கம்மி. அவனோட கேம் ரொம்ப ரிக்ரெஸ் ஆயிருக்கு. தட் இஸ் டியூ டு செவரல் ஃபேக்டர்ஸ். அது வந்து ETH கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு போன சீசன்ல இருந்து. ஓகேவா? இந்த சீசன் he has been well past. கொஞ்சம் இதுவா அவன் மேல பிரஷர் இல்லாம இந்த போசோ மொமெண்ட்ஸ் வந்தது இல்ல. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் இட். விக்காரியோட்டா அது சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் an excellent ஷார்ட் ஸ்டாப்பர். அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் பாரு தொனானாலும் பேஸ்ட் ஆன் திஸ் ஃபேக்டர் விக்காரியோ கெட்ஸ் இன். நம்ம ஜென்ரலா 4-3-3 ஃபார்மேஷனே போயிடலாமா? ஏன்னா யுனைடெட் இஸ் வெரி லைக் ஆர்கனைஸ்ட்னால 3-4-2-1 போறாங்க. நம்ம ஜென்ரலா சிம்பிளா வச்சுக்குவோம், அதனால 4-3-3 போவோம். ரைட் பேக்னு பார்த்தா மேஜராவியா போறோம், நோ டவுட். why coming to that conclusion? because ஒரு அட்டாக் மைண்டட் ரைட் பேக்கா வேணுங்கிறதுனால அந்த கன்க்ளூஷனுக்கு வரீங்களா இல்ல எப்படி? ஆமா, அட்டாக் மைண்டட் லெஃப்ட் பேக் அப் ஆன் பேஸ் வைஸ் he beats him. technically it doesn't beat him, பட் பேஸ் வைஸா நீங்க ஒரு ரைட் பேக்கா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல நான் பெட்ரோ போறதா வந்து போடுவேன். நான் ஏன் போற சொல்றேன்னா, ஃபார் மீ ஆஃப்டர் ட்ரெண்ட் இந்த பிரீமியர் லீக் த பெஸ்ட் அட்டாக்கிங் ரைட் பேக்னா போறோம். டெக்னிக்கும் இருக்கு, கிராசிங் அபிலிட்டியும் இருக்குது, ஷாட்டும் எடுப்பான், கோல்ஸும் ஸ்கோர் பண்ணுவான். எக்ஸாக்ட்லி. சோ தட்ஸ் வை ஐ ஃபீல் போறோம். நான் ஒரு கம்பைன் லீவ் என்னைக்கு எப்படி போறேன்னா, ஐ வில் see more of a goal scorers. நான் அப்படிதான் போவேன். அதனால தான் உடோகியா ஷாவா? உடோகியா ஷாவானா ஐ வில் கோ வித் ஷா. நான் அதையே பார்க்கல. நான் உடோகியா டோர்குவான் கம்பேர் பண்ணி ஐ வில் கோ வித் ஷா. உடோகியா ஷாவா நான் அப்படி பார்க்கணும். உடோகியா ஷாவான்னு கேட்டா கண்டிப்பா ஷா தான். why you want a little more or defensive minded as a left back to aid the support of a center back Maria? No, even attacking wise I feel Shah is a better link up attacker than Udogi. நான் அப்படிதான் பாக்குறேன். நான் அதனால தான் வந்து சொன்னேன், உடோகி நான் டோர்குவின் தான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எல்பின்னு பார்க்கும்போது ஷாவை நான் எல்பியா பார்க்கல, நான் ஷாவை எல்சிபி சிபி அந்த ரேஞ்சு கொண்டு போயிட்டேன். பட் உடோகிவா ஷாவா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஷா தான். நான் ஷா எடுத்து வரேன் பிகாஸ் இஸ் டெக்னிக்கலி லெஃப்ட் பேக் தானே. மேபி இப்போ அமோரிம் சிஸ்டம்ல வந்து ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் யூஸ் பண்றாங்க. பெட்டர் கிராசர், பெட்டர் கோல் ஸ்கோரர். கோல் ஸ்கோரர் எங்கடா லூக் ஷா?
பெட்டர் உடோகி விட he is definitely better shot taker at least. ஷார்ட் டேக்கர். ஓகே, மேக் சென்ஸ். ஷார்ட் டேக்கர். நைஸ். நானும் ஷா யோசிச்சேன். பட் ஐ ஆல்சோ வுட் லைக் டு புட் ஓகினா யோசிச்சேன். மேபி ஆன் பார் ரெண்டு பேருக்கு ஒரு 51-49 டிஃபரன்ஸ் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நான் அதனால தான் நான் வந்து இந்த பொசிஷனுக்கு அட்லீஸ்ட் உடோகியா டோர்கோ அப்படின்னு கம்பேர் பண்ண ஐ கோ வித் உடோகி. இல்ல ஐ திங்க் கம்பேரிசன் should be உடோகி அண்ட் ஷா. ஏன் நான் யோசிச்சேன்னா if we take வேண்டவனா மெக்வயரான்னு இப்ப பார்த்தா என்ன பண்ணுவது? I'll go with Maguire. I'll go with வேண்டவன். சொல்லுங்க, உங்க ரீசனிங் சொல்லுங்க. என்னோட ரீசனிங் என்ன? ஓகே, I agree. நீங்க பேக் 2ல போறீங்க, வேண்டர்வென் will have an edge. ஓகே, ஆனா அந்த எட்ஜை கம்பேர் பண்ணும்போது I'll also come for a goal scoring edge. And also டிஃபெண்டர்னா டிஃபெண்ட் பண்ணனும். இப்பதான் நீங்க சொன்னீங்க ஒரு ரைட் பேக். அப்ப டிஃபெண்டர் தான பார்க்கணும் நம்ம. ஓகே ரெண்டுமே ஆன் பார் தான். நான் வந்து வேண்டர்வென் இஸ் an elite CB வந்து மெக்வயர் ரைட் ஆஃப் பண்ண சொல்ல. we had one of the best defensive run with Maguire as CB தான் in a 2 at the back system. So I'll go with Maguire அந்த கேஸ்ல. They are both on par in defense. And Maguire edges in that more of a என்ன சொல்றது attackனா not just goal scoring சொல்ல, more of a distribution, more of a ball carry ல I feel Maguire. வேண்டவன் also carry. உங்க கேம்ல பயங்கரமா வந்து கோல் போட்டு போனான்ல, எவ்வளவு தூரம் கேரி பண்ணிட்டு வந்தான் அந்த ஒரு கேம்ல. நான் சொல்றேன்ல, நான் அந்த கேம்ஸ்ல திரும்பவும் சொல்றேன், யுனைடெட் played badly, not that Tottenham played great. No, நான் அந்த அபிலிட்டி மட்டும் சொல்றேன். வேண்டவன் நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். he comes up to the midfield as well, ball carry பண்ணி midfield வரைக்கும் கூட வரான். he's good on the ball, he's calm on the ball, his distribution is better. அவன்ட்ட நிறைய போசோ மொமெண்ட்ஸ் இருக்கு. that's the main thing. இன்னொன்னு அவன் கேரி பண்ணிட்டு போனானா he doesn't lose the ball. ஏனா you know we talk about rest defense. I agree. Maguire கூட போசோ மொமெண்ட்ஸ் definitely. I agree on that point. I definitely agree. சரி, இத நம்ம ஆடியன்ஸ் குட்டுருவோம். மெக்வயரா வேண்டவனா அவங்க முடிவு பண்ணிட்டோம். ஓகே, ஆடியன்ஸ் குட்டுருவோம். கரெக்ட். யா. சரி, அப்ப ரொமேரோவா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு சென்டர் பேக்க நம்ம யாரை கம்பேர் பண்றது இந்த இடத்துல? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா டீம்ல அப்படி யுனைட்ல கம்பேர் பண்ண முடியாது. ரொமேரோ நீங்க எந்த இது கம்பேர் பண்ணாலும் ஐ திங்க் ரொமேரோஸ் பொசிஷன் இஸ் ஃபிக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க put all the defenders in a pool, Romero is a better defender. அவ்வளவுதான். யூரோ can compete, ஆனா யூரோ is definitely inexperienced. இன்னொரு விஷயம், நம்ம சும்மா அந்த ரொமேரோட்ட போசோங்கிற இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு 2 yellow கார்டு தான் வாங்கியிருக்கான், no red cards. He's missed a chunk of the season. எனக்கு தெரியல அப்படி ஏன் சொல்றாங்களானே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. இல்ல early seasonல நிறைய harsh tackles குள்ள போவான், he gets the yellow, he gets the red. இந்த சீசன் அது கூட இல்ல. He's been very calm. அதெல்லாம் இருக்கு. Discipline wise அவன் for a reason he is a World Cup starter and a winner. Very true. If there is Lisandro Martinez, maybe I'll compete with Van der Ven அப்போ. But he is not there, so definitely Christian Romero is fixed for 1 CB. So Udogi, sorry, Shaw, maybe Shaw, Van der Ven or Maguire. Shaw, Van der Ven, Christian Romero, Poro. Okay வா. மிட்ஃபீல்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்லி பிசுமாவா கெசிமிரோவா? பிசுமா கெசிமிரோ நோ டவுட் இல்ல. because பிசுமா makes a lot of mistakes. இதுல Casemiro has been, he's improved so much now. I really have to give a shout out to Casemiro. ஏனா எவ்வளவு நீ 4-2-3-1 அப்படி போறணும். 4-3-3 அவங்களும் ஆர்டினல்ல நினைக்கிறேன். 4-2-3-1 போனா டபுள் பிவட்லயும் Casemiro is a better player than Bissouma எனக்கு தெரிஞ்சு. So கண்டிப்பா Casemiro definitely has got the potential, but Casemiro's profile itself, first of all inform player, experienced player, யூரோப்ல தோத்ததே கிடையாது, கோல் ஸ்கோரர், oh yeah, IQ main IQ. So Casemiro beats Bissouma. நீ உகார்டேவா பிசுமான் போட்டிருந்தீங்கன்னா there could be a debate there. இல்ல நான் அத அடுத்து வரேன். பென்டான்கூரா உகார்டேவா அப்படிதான் பாக்குறேன். Right off again Bentancur. Bentancur அதான். I think Ugarte is not a conductor. Exactly. அதான் யோசனை. Casemiro Bentancur partnership will be much better on the pivot ன்னு யோசனை. Exactly, maybe that works more. Weak partnership. நீங்க ஒரு பென்டன்கூரோ Casemiro இருந்தீங்கன்னா உங்களுக்கு உகார்டேவா பிசுமாவும் தேவை. நீங்க பட் கம்பைன்ட் போடும்போது you go for the best players in both the teamsங்கிறது போய் exactly. You are not trying to make a team out of this two to win against something else. இதுல பெஸ்ட் யாருன்னு பார்த்தா Casemiro and Bentancur தான். Casemiro and Bentancur. முன்னாடி 3 வெச்சுக்கோமா, 4-2-3-1 போனோம்னா அந்த 3 அந்த 10ல Bruno absolutely no doubt. ஆமா that is fixed. Elite எவ்வளவு goals and assists இந்த சீசன். நீங்க ஒரு 4-2-3-1 ஃபார்மேஷன் ப்ரீஎல் எடுத்துக்கிட்டாலும் I think Bruno will be there. இந்த இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வருவோம். சானா வேற இந்த பக்கம் கர்னாச்சோ.
அண்ணா சீரியஸ்லி ஐ திங்க் I'll go with Son. இல்ல யார் கார்னாச்சோட சன் அண்ட் கார்னாச்சோ அப்படி I'll go with Son. கண்டிப்பா சன். ஐ மீன் ஹீஸ் பின் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கான். ஐ ஹேவ் டு டூ இட் ஃபார் த கிளப். அவனுக்கு என்ன வருத்தம்னா இவ்வளவு நாள் ஆடியும் இஸ் நாட் ஒன் எனிதிங் இல்ல. இப்ப கேன் போய் கூட அங்க வின் பண்ணிட்டான். ஹி ஹஸ் டு டூ சம்திங் ஃபார் திஸ் ஃபேன் பேஸ். இத்தனை வருஷமா இவன் ஆடி இருக்கான். இஸ் பின் தேர். ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அவனுக்காகவே அந்த கிளப்புக்கே பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குல்ல. அண்ட் he's not like okay in the season he's missed or 2-3 months he's missed his form has dropped. I am going just for footballing aspects. Son is a more of a guaranteed goal scorer than Garnacho. Garnacho could have 10 chances and score 2. Son can have 2 chances and score 2. I feel so இது வந்து அப்படி பாக்கும்போது குவாலிட்டி வைஸ் Garnacho still have to improve. பட் சன்னோட பீக்ல இருக்கான் இப்ப அவன். ஃபார்ம் வைஸ் நான் பேசல. of course he has had injuries. இது வந்து 4வது கேம்னு நினைக்கிறேன் வென்ஸ்டே ஆட போறது. பட் ஐ திங்க் சன் வில் பீட் கார்னாச்சோ ஃபார் தட் லெஃப்ட் விங் பொசிஷன். கண்டிப்பா பாசிபிள். ரைட் விங் ஜான்சன் ஆர் டியாலோ நோ டவுட் இல்ல. இஸ் பீன் தட் பயங்கரமான எக்ஸ் ஃபேக்டர்னா அந்த ஒரு சடன் இந்த பர்ஸ்ட் சொல்லுவாங்கல்ல. he is not physically great player னு சொல்ல மாட்டேன். பட் he is that press trigger. கிளாப் பார்த்தனே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் எவ்வளவு பிரஸ் ட்ரிகர். அந்த டியாலோ வந்து நீ கோல் கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படினால அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இல்ல. இந்த பிரஸ் ட்ரிகர்ங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பால் கேரியிங் மேஜரா பால் கேரியிங். பிரென்னன் ஜான்சன் இஸ் டெஃபினெட்லி கோல் ஸ்கோரர். கோல் கிரியேட்டர் மேபி எஸ். பட் அமட் டியாலோ இஸ் போத். So I feel Ahmad in that position is definitely that. எனக்கு என்னன்னா அந்த ஒரு ரைட் விங்கர் வந்து அந்த ஹாஃப் ஸ்பேசஸ்ல ஆடுறதுக்கு நம்ம இந்த ஃபார்மேஷனே ஆடுறோம். இந்த ஃபார்மேஷன் ஹாஃப் ஸ்பேஸ்ல அந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல ஆடுறதுக்காக தான் நம்ம பின்னாடி பெட்ரோ போரா போட்டோம். ஏனா we are attacking. Exactly. So அந்த டியாலோ வந்து எனக்கு அந்த பாக்கெட் பர்ஸ்ட்ஸ்மாங்கல அந்த ஒரு 2 செகண்ட்ஸ்ல இஸ் கோயிங் டு கோ இன்டு தி பாக்ஸ். Exactly. அந்த ஒரு பர்ஸ்ட் ஆஃப் அந்த ஆப்போசிஷன் பிளேயர் இந்த பக்கம் மடக்கிறது அந்த பக்கம் மடக்கிறது டக்குன்னு உள்ள போறது டக்குன்னு ஒரு பாஸ் கொடுக்கிறது. He's incredibly quick, he's incredibly talented. நல்ல பால் கேரியிங். இந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல he cuts in, takes the shot. பயம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் எடுக்கறான். So no doubt டியாலோ. அப் டாப் சொலாங்கியா. அது என்ன டவுட்? இன்னொரு நீ என்ன வெச்சு பார்த்தாலும் அங்க சொலாங்கி தான். என்னடா இது? என்ன இவ்ளோ பெரிய டிராப் ஆஃப் என்ன பாசிபிலிட்டி ஃபார் ஹாய்லண்ட்? ஏனா ஒரு ரெண்டு ரீசன் சொல்லுங்க. Manchester United's environment, it's not a developing environment for any young player to come and develop, especially மேல தான் வந்து கோல் ஸ்கோரிங் ரிலே ஆயிருக்கு அப்படிங்கறப்ப. நீங்க இப்ப லியான் டிலாப் அப்படிங்கறாங்க. he will come and flop here. ஏனா டேய் மொத்த சீசன் எங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஸ்டாட்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா we are definitely improved much better. மெசராயன் சொல்லிட்டு போயிட்டான், நாங்க வந்து யூரோப்பா லீக்ல 2 சான்ஸ்ல 2 கோல் அடிக்கிறோம். பிரீமியர் லீக் 20 சான்ஸ் கிடைச்சாலும் நாங்களால 2 கோல் அடிக்க முடியல. ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டான் ப்ரூவன் கோல் ஸ்கோரர் வேணும் அப்படின்ட்டு. டிலாப் வந்து இட்ஸ் நாட் கோனா சால்வ். அதேதான் யங் பிளேயர்ஸ்க்கு when you put too much pressure on them to carry a team அப்படின்னா they will not develop in any team. மான்செஸ்டர் யுனைட்டட்ல வருஷமா அதான் நடந்துட்டு இருக்குது. லுகாக்கு தான் கடைசி ப்ரூவன் கோல் ஸ்கோரர் we got. ஓகே ஆமாமா லுகாக்கு தான். ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் முன்னாடி ஸ்லட்டான் வாங்கிட்டோம். கவானி ரொனால்டோ கவானி வாஸ் a loan deal again. கவானி மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா ஹாய்லண்ட் கிராஃப்ட் would have been different. இப்ப ஹாய்லண்ட் பேசிக்கா என்ன அவனை ரிவைவ் பண்ண முடியுமா ரெஸ்ட் கொடுத்தா அப்படின்னு கேட்டா முடியாது. you need a change of environment. ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் நேஷனல் டீம்ல இருந்தாலோ இல்ல ஒரு லோன் இருந்தாலோ அங்க போய் வேணா he can revive his career. he is in a very dangerous place. he could lose his career. ஏன்னா ஒரு பேசிக் எல்லாம் கரெக்ட் ஒரு ஃபார்ம் அவுட் பிளே. இப்ப ப்ரூனோ ஃபார்ம் அவுட் ஆனான்னா மேக்ஸிமம் ஒர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுவான்னா ஹுக் பால்ஸ் அடிப்பான், அவ்வளவுதான். ஆனா மிஸ்டேக்ஸ் அதிகமா இருக்காது. பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணுவான். இவனுக்கு பேசிக்ஸே வந்து தப்பா பண்றான். ஒரு I think it's all down to நீங்க சொன்ன மாதிரி இது என்ன சொல்றது ஃபார்ம் பிரஷர் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்ல. எனக்கு வந்து நுனியஸ் நான் தான் பாக்குறேன். நுனியஸ் will be a superb goal scorer somewhere else. இங்க வந்து he is doing 99% of the things right. ஆனா அந்த 1% கோல் அடிக்க முடியும். அதுதான் பிரச்சனை. ஐ திங்க் தீஸ் பீப்புள் அதாவது வேற ஏதோ என்வாயன்மெண்ட்ல போய் ஒரு லோனோ ஒரு டிரான்ஸ்பரோ வாங்கிட்டு போய் கூட பண்ணி கூட. ஏன்னா லுகாக்கு யுனைடெட்ல ஒர்க் ஆகல. he went there இன்டர்ல நான் ஒர்க் ஆகலன்னு சொல்ல மாட்டேன். the way he went out he lost form, gained weight, அதெல்லாம் ஓகே. but he was definitely a massive hit. ஸ்ட்ரைக்கரா பார்த்தா he gives a lot of goals and assists. அவன் ஹிட் தான். அந்த சீசன் நாங்க செகண்ட் முடிச்சதுக்கு மேஜர் காரணம் லுகாக்கு தான் 2017. இல்ல பட் அதான் அந்த ஃபேட் அவுட் ஆகி இன்டர்ல போய் அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் செல்சிக்கு வந்து இட்ஸ் லைக் ஒன் என்னடா இது அப்படின்னு வேற இடத்துக்கு போனோம்னா ஒரு நல்ல ரிவைவ் பண்ணலாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். நாப்போலிலே போய் இஸ் a very good goal scorer. எக்ஸாக்ட்லி பிளேயர்.
ஆனா அவன் மேல நீங்க தூக்கி கொண்டு போய் எல்லா பிரஷர் வச்சா ஃபார்ம் அவுட் ஆயிரும் ஹாய்லண்ட் கிட்ட. சோ அதுதான் ஹாய்லண்டுக்கு நடந்திருக்கு. he cannot make it at United at any point இதுக்கு மேல. இன்ட்ரெஸ்டிங். பட் மக்களே நீங்க பார்த்தது இந்த பொசிஷன் கண்டிப்பா சொல்லாங்கி. ஸோ நீங்க பார்த்த வரைக்கும் இதான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிற மொத்த லைனப், கம்பைன் லைனப். இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா காமெண்ட்ல போடுங்க. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு வேணா மறுபடியும் நாங்க பண்றோம். ஸோ மறக்காம வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். சரி, கடைசியா உங்க ப்ரெடிக்ஷன், ஆனஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்னது? நான் யுனைடெட் தோக்குன்னு இது வரைக்கும் ப்ரெடிக்டே பண்ணது கிடையாது. நாங்க சிட்டி கூட போய் நான் லிவர்பூல் கூட போய் ஆனாலுமே தோக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன்.